அனைத்து வராகி பிள்ளைகள் அனைவருக்கும் வராகி அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கோயிலுடைய சிறப்பை பற்றி தான். அதாவது உலகத்திலே வேறு எங்கேயும் இல்லாத ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியோட வராகி அம்மா இருக்கிறது நம்ம கோயிலில் மட்டும்தான். கணவன் மனைவியோட வராகி அம்மா இருக்காங்க. அதே போல் கீழே பாதாளத்தில் வராகி அம்மா, பாதாள பைரவி மங்கள வராகி அம்மா 16 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக பாதாளத்தில் இருக்காங்க. இங்கே அதே போல் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, காளி அம்மாவோட வராகி அம்மா இருக்கிறது தான் நம்ம கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் தடை நீங்கி திருமணம் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா, இங்கே காளியம்மா நிசும்ப சூதனி வடபத்திர காளி அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ரைட் சைடில் வராகி அம்மா அமைஞ்சிருக்காங்க, பாதாளத்தில் இருக்காங்க. அதே போல் கணவன் மனைவியோட வராகி அம்மா இருக்காங்க. இங்கே தான் தம்பதியாக இருக்கக்கூடிய ஒரே கோவில் நம்ம கோயில் மட்டும்தான். அப்போ இங்கே திருமணம் ஆகாதவங்க நம்ம கோயிலுக்கு காளியம்மா கிட்ட மனசார வேண்டி, இங்கே உண்மத்த பைரவர்கிட்டையும் உண்மத்த வராகிக்கிட்டையும் மனசார வேண்டி, கீழே இருக்கக்கூடிய மங்கள வராகி அம்மா கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அவங்கள பூஜை செஞ்சிங்கன்னா திருமண தடை நீங்கி திருமணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களும் இங்கே வேண்டிக்கிட்டு இந்த அம்மாட்ட மனசார வேண்டினீங்கன்னா குழந்தை பேர் உண்டாகும். அதே மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு கிடைக்கும். என்ன காரணம்னா, காளி அம்மாவுடைய போர் தளபதியாகவும் சேனாதிபதியாகவும் சொல்லக்கூடியவங்க தான் வராகி அம்மா. அப்போ காளி அம்மாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவ தான் வராகி அம்மா. அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம். காளியோட வராகி அம்மா இருக்கிறது தான். அதனால காளி அம்மாவை மனசார வேண்டி, உண்மத்த பைரவரை மனசார வேண்டி, உண்மத்தவராகிய அதாவது திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய இவங்களை வணங்கி, பாதாள பைரவியை வணங்கி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். வராகி அம்மாவுடைய அருளையும் உண்மத்த பைரவர் அருளையும் காளி அன்னை நிசும்ப சூதனி அருளையும் பெற்று என்றும் உடல் ஆரோக்கியத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துகிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் வெற்றி வராகி. என்றும் வராகி அடியேனாக.